யோ யாரியா? தெரியலைங்க சார். எப்போ நடந்துச்சு? ஒரு அரை மணி நேரம் ஆச்சு சார். அம்மா யார் ஃபோன் பண்ணது? நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். யாரியா பாடியை முதல்ல பார்த்தது? இந்த மாதம் முதல்ல பார்த்தாங்க சார். யோ வாங்கயா சீக்கிரம் வைங்க, சீக்கிரம் தூக்கி வைங்க. தூக்குங்க சீக்கிரம் பார்த்து. தூக்கு. யோ யார் என்னன்னு அடையாளம் தெரியல. ஓகே சார். ஸ்பாட்ல யாருமே பார்க்கல. ஆமாம் சார். அனாதை பணமா கூட இருக்கலாம். ஓகே சார். நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. ஓகே சார். நான் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி சீக்கிரம் போ. சார். போ போ. பார்த்து போயா. ஆமா சார், எல்லா பக்கமும் தேடுங்க சார். நல்லா நீச்சல் தெரிஞ்ச பொண்ணு சார் அவ. ஆமா, கண்டிப்பா அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. லேட் ஆகுற ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கே ஆபத்து. ப்ளீஸ் சார், தேடுங்க சார். மாமா கவலைப்படாதீங்க மாமா, ரத்னாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. கடற்கரைக்கு போற வரைக்கும் எனக்கு அது நம்பிக்கை இருந்துச்சுதான். எப்ப கடற்கரையில அவன் கைப்பைய பாத்துறோம் அப்பவே அந்த நம்பிக்கை ஆட்ட கண்டு போச்சு. ஆட்ட கண்டு போச்சு. என் பிள்ளைய நான் உசுரோட பாப்பலாம் எனக்கு தெரியலையே. அந்த நம்பிக்கை இல்லையே. இப்படி செஞ்சு விட்டான். அண்ணன் ஒருத்தர் இருக்கிறேன்னே மறந்து விட்டாளா? எங்க வர்றாரா அண்ணன் அண்ணன் என்கிட்ட தானே முதல்ல வந்து சொல்லுவா. இப்போ எதுவும் என்கிட்ட சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மறுவி எங்கிட்டோ போயிட்டாலே. மொத்தமா விட்டுட்டு போயிட்டாலே. எங்க கிட்டயாச்சும் அவ ஏதாவது சொல்லி இருக்கலாம். என்ன அதனாலதான் ஆண்டி அவ உண்மையை வெளியே சொல்லாம ஒளிச்சு வச்சிருந்திருக்கா. அண்ணன் எது தெரிஞ்சா மனசு விட்டு போகும்னு யோசிச்சு மறைச்சு வச்சிருந்திருக்கோம். உள்ளுக்குள்ள அழுதாலும் வெளியே அவன் நடிச்சிருக்கா. அண்ணன் சங்கடப்படுவேன்னு இப்ப எல்லாரையுமே அட வச்சுட்டு போயிருக்காள. அட வச்சுட்டு போயிட்டால. என்னதான் செய்வேன்? எங்க தேடுவாங்கள? முட்டாள் அவளை பார்க்க போகும்போது அவன் முகம் சுண்டி இருந்துச்சு. அப்பவே நான் சந்தேகப்பட்டு கேட்டிருக்கேன். என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையான்னு நான் அப்பயும் கேட்டிருக்கேன். கேட்காம விட்டுட்டனே. இப்ப மொத்தமா அவளை பறி கொடுத்துட்டு தவிச்சு போய் நிக்கேனே. என் புள்ள எங்க இருக்காளான்னு கூட தெரியலையே. கண்ணுக்கு கண்ணா வளர்த்தவளை அப்படி பறி கொடுத்து நிக்கோமே. எனக்கெல்லாம் வாழ்க்கையில மன்னிப்பே கிடையாது. சண்முகம், எல்லா பழையும் ஓ மேல ஏண்டா போட்டுக்கிற? நீ பேசாத, வாயை திறந்து பேசிடாத. உனக்கு இதுல பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் என்னடா செஞ்சேன்? நீதான் எல்லாத்தையும் செஞ்ச. நீதான் அமிர்தத்துக்கு காரணம். வேண்டாம்னு வந்தவள பம்படியா எனக்கு கூட தெரியாம அந்த நரகத்தை திரும்ப கொண்டு போய் தள்ளி விட்டவ நீதான்ல. ஒன்னாலதான்ல. இதெல்லாம் ஒன்னாலதான். என்னடா பேசுது?
நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னால அவளை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்தா. அவன் படிச்சவன் அந்த படுபாவி, படிச்சவன் வாத்தியார வேற இருக்கிறான்னு அந்த பேதியில போய் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையா. நமக்கு தெரியணும்ல, நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல நம்ம பிள்ளைய பத்தி. இல்ல அவ சொல்லும் போதாவது நம்ம நம்பி இருக்கணும்ல. இப்படி ஒரு ஐயாக்கியனோட வாழ்ந்து அவ என்னத்தை சாதிக்க போதா சொல்லுங்க. அப்படியே எடுத்துட்டு போய் விட்டியே, இப்ப என்னத்தை சாதிச்சா? அவ கூட வாழ்ந்து என்ன மெடலா கொடுக்க போதானுவ? அப்படி இல்லல, அவ இங்க வந்துட்டானா வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க. அண்ணா கட்டி வாழா வெட்டி வாழா வெட்டி. நீ இன்னும் எத்தனை காலம் தான் சொல்ல போதீங்க? இன்னும் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? என்ன வாழா வெட்டி? இதெல்லாம் நான் வேற ஏதாச்சும் சொல்ல போறானுவ. அப்படி ஏதாச்சும் சொல்லியாவது அவளை வாழையாவது விட்டுருப்பானுல. வாழா வெட்டி இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லி உயிரோட வாழ விட்டுருப்பானுல. அவ நம்ம கூட வாழ்ந்துட்டு இருப்பாள. இப்ப இல்லையே போ என் தங்கச்சி. இப்ப அவளை எங்க போய் கொண்டு வர? யாருகிட்ட போய் கேட்க சொல்லு. அப்படி பேசுற அந்த ஊர்காரனுங்களா இப்ப எங்க போனானுவ? ஏலே உனக்கு என்னல, உனக்கு என்ன? நீ அவளோட பிறந்தியா? வெளியில இருந்து வந்தவ தானே, உனக்கு என்னல அவளை பத்தி தெரியும்? ஆனா அவ கூட பிறந்த நான் தாய்க்கு தாயா வளர்த்து அவளுக்கு என்னன்னு கூட நான் கேட்காம விட்டுட்டேனே. உன்ன நம்பி எனக்கு புரிஞ்சிருக்கடா, எனக்கு தெரிஞ்சிருக்கடா. ஐயோ போட்டனே தங்கச்சி விட்டுட்டனே. இந்த பாவத்தை நான் எப்படில தொடைப்பேன்? எப்படி தொடைப்பேன்? திரும்ப திரும்ப வந்த போதெல்லாம் அவன் மூஞ்சி வாடி இருக்கத பார்த்தோம். அவன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்காம காது கொடுத்து கூட கேட்காம விட்டுட்டனே. ஐயோ இவன் பார்த்துக்கிடுவான், இவன் பேச்சு சமாளிச்சுக்கிடுவான்னு விட்டது என் தப்பு, என் தப்பு. டேய், இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு பதிலா நடந்த விஷயத்த சொல்லி அவ உன்கிட்ட பேசிருக்கலாமே. மட்டும் என்ன செஞ்சிருப்ப? என்ன செஞ்சிருப்ப? திரும்ப மண்டைய கழுவி அந்த நரகத்துல தானே கொண்டு போய் விட்டு வந்திருப்ப. மதுரை சொல்றதை கேட்டுட்டு அண்ணனும் நான் சொல்றது எதுவும் காது கொடுத்து கேட்க மாட்டேன்ல நினைச்சிருப்பா. கடைசியில அவனை வாழ வைக்கிறேன்ட்டு மொத்தமாவே அவனை அனுப்பி விட்டீங்கள. அவ அப்படி நினைச்சிருப்பா, இவ இப்படி நினைச்சிருப்பா. நீ ஏன் கற்பனை பண்ணிட்டு இருக்க? இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? உயிர் எரியுதப்பா, உயிர் எரியுத. ஏன் தங்கச்சில என் கூட பிறந்த புள்ள இல்லாம, நான் வளர்த்த புள்ள இல்லாம. அப்ப ரத்னா தப்பான முடிவெடுத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? ஆமா, நீதான் காரணம். உன் கூட சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு எதுவும் செய்யாம விட்டோம் பாத்தியா, நான் காரணம். இந்த குற்ற உணர்ச்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போவாத, போவாத. இப்பதான் அம்மைய பறி கொடுத்த, என் தங்கச்சியும் பறி கொடுத்து நிக்கேடு. ரத்னா என்னை விட்டு போயிட்டாலே, ரத்னா என்னை விட்டு போயிட்டாலே. எனக்கு தெரியுமா, நீ எங்க கூட இல்லாதப்பெல்லாம் நீ இந்த மரத்துக்கிட்ட இருந்துதான் எங்களை பார்த்துட்டு இருந்தேன்னு. ரத்னா அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. நீ இல்லாதப்ப அம்மா மாதிரி என்ன பாத்துக்குச்சு. என்ன மட்டும் இல்ல, எங்க எல்லாரையும் அக்கா தான் பாத்துக்குச்சுமா. உனக்கும் அக்காவை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா. அதனாலதான் அக்காவை எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டியா? அம்மா, அக்கா இல்லாம அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுது.
அண்ணன் மட்டும் இல்லம்மா, நாங்களும் தான். அக்கா எங்களுக்கு வேணும்மா. ரத்னா அக்காவை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருமா. என்னல என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காவ. நம்ம ரத்னாவுக்கு ஒண்ணும் ஆகாதுல, கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது. நீ கும்பிடுற முருக உன்னை கைவிட மாட்டால. அண்ணன் அண்ணன் எப்படியே தொலைச்சிட்டு இப்படி வங்கோலையா கொடுத்துட்டா. ஐயோ கடவுளே, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ அடியே ரத்னா, எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஐயோ கைவிட்டுட்டல. நல்ல நாள் கெட்ட நாள்னு பார்க்காம உன்னையே நம்பிட்டு இருந்தோமே, கடைசியில கழுத்து அறுத்துட்டல. தினமும் முன்னாடி வந்து நான் எதுக்கு வேண்டிக்கிட்டேன்? எனக்கா வேண்டிக்கிட்டேன்? இது வரைக்கும் எனக்காச்சும் ஏதாச்சும் உன்னை கேட்டிருக்கேனா? நான் கேட்டது எல்லாமே ஒன்னே ஒண்ணு தானே, என் தங்கச்சிகளை நல்லா பாத்துக்கணும் தானே உன்கிட்ட வேண்டி இருக்க. அத கூட நீ செய்யலனா நீ எல்லாம் என்ன சாமி? என் தங்கச்சியை காணணும்னு எல்லாரும் பதறினாவ. ஆனா நான் நம்பிக்கையா இருந்த நீ காப்பாத்துவேன்ட்டு, ஆனா அந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்டல. என் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டல. உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? பூஜை, பூவு, அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம், விரதம், எதுலயாச்சும் ஒன்னதுலயாவது குறை வச்சனா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே இருந்த. எல்லாம் செஞ்சு நீ என்னைய கைவிட்டல. அண்ணா நான் இன்னைக்கு தோத்து நிக்க, என்ன தோக்கடிச்சிருக்க. என் தங்கச்சி என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கிட்டீனா நீ எதுக்கு இங்க? நீங்க வேண்டாம், நீ இந்த வீட்டுல நீ இருக்க வேண்டாம், நீ வேண்டாம்ல. உனக்குன்னு ஒரு பூ, நீ வேண்டாம், நீ இந்த வீட்டுல நீ வேண்டாம். கோட்டிக்கார, என்னல என்ன பண்றோன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கியா? இல்லை, உன் வருத்தம் எனக்கு புரியுதுல்ல. அவளுக்கு இப்படி ஆயிருக்க கூடாதுதான். என் மதனி இருந்து இப்படி நடக்குது, அதனால என்னால ஏத்துக்கவே முடியல. உன் மதனி இல்ல இங்க. அவளா நம்மளெல்லாம் அம்மாவை விட்டுட்டு போயிட்டால. அவதான் அவ இருந்திருந்தா என் ரத்னாக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து இருக்குமா? இல்ல நம்ம கண்ணுக்குள்ள வச்சிருந்த புள்ளதான் அப்படி போயிருப்பாளா? என் அம்மா இருந்திருந்தா என் ரத்னாக்கு அப்படி ஆயிருக்குமா சொல்லு? அவ இல்ல இங்க. அவளும் நம்மளை விட்டுட்டு போயிட்டான். ஏலே சம்மு,
போல இங்க தான்ல இருக்க. இல்ல கனி, எடி அது நம்ம கனி இல்லடி, என் மதனி சூடாமணி. சூடாமணி வந்துட்டியா? இந்த குடும்பத்தை காப்பாத்த வந்துட்டியா? அம்மே, நீ அம்மா அம்மா நீ ஆமால ஜம்முவோம், நான் எங்க போனேன் தனியா வர்றதுக்கு? இங்கேயே தான் என் பிள்ளைகளை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். அம்மா அம்மா நீ கூடவே இருந்தும் நம்ம ரத்னாவை தொலைச்சிட்டோமேம்மா. ஏமா என் பிள்ளைய நான் எப்படி இல்ல தொலைப்பேன்? அப்ப ரத்னா 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 இருக்காளா? அவளுக்கு ஒன்னும் ஆகலையா? மதனி, நீ சொன்னது நெசம் தானே? இம்பிட்டு சொல்லியும் என் பேச்சுல நம்பிக்கை இல்லையா? என் சூடாமணி போய் சொல்ல மாட்டாத்தா. என் பிள்ளை எங்கேயோ திக்கு திசை தெரியாம முழிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமா, அண்ணனும் காப்பாத்த மாட்டான், அப்பனும் காப்பாத்த மாட்டான்னு கெட்ட நம்பிக்கையில அவ எடுத்த முடிவுனாலதான் யாருக்கும் தெரியாத திசையில கிடக்கா. ரத்னா இருக்காளா? எங்கம்மா இருக்கா? எந்த திசையில இருக்கா சொல்லு. எங்க இருந்தாலும் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து. ஓடு, சீக்கிரம் போ. இங்க இருந்து கிழக்கால போய் அங்க இருந்து தெற்கால 8 மைல் போ. என் புள்ள அனாதையா கிடக்கா, ஆபத்துல கிடக்கா. அவ உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்கு. கிழக்காம போய் அங்கிருந்து 8 மைல்னா அது ஆனந்தம் இல்ல. ஆனந்தம் இல்ல. போ ஜம்முவா, போ. என் பிள்ளைய காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்து. அப்போ நம்ம ரத்னா உசுரோட தான் இருக்கா? எப்போ நம்ம ரத்னா உசுரோட தான் இருக்கா? ஆமால, ஆமா. நான் முதல்ல அவளை போய் காப்பாத்துறேன். நீ கனியை பாத்துக்க. நீ போல, நீ போல, நான் பாத்துக்கிறேன். பிரச்சனை இல்ல இருக்கா? போயா, நம்ம பாத்து. பிள்ளைய பாரு, நீ வாங்க. நாங்க பாத்துக்கிட்டோம், நீ போங்க. போய் தண்ணி கொண்டு வா, போ. ஒண்ணு இல்ல. அம்மா உள்ள வந்திருக்கல்ல. ஒண்ணு இல்ல. அண்ணாச்சி, அண்ணாச்சி, சொல்லுப்பா. இந்த போட்டோல இருக்கிற புள்ளைய பாத்தீங்களா? இந்த போட்டோல இருக்குது என் தங்கச்சி. அவளை தேடிதான் இங்க அலைஞ்சிட்டு இருக்கா. நீங்க யாராச்சும் பாத்தீங்களா? நான் தான் முதல்ல பார்த்தேன். அப்புறம் தான் இவங்க எல்லாம் வந்தாங்க. எங்க பாத்தீங்கம்மா? எங்க பாத்தீங்க? எங்க போனாவ? போலீஸ்காரங்க வந்து கொண்டு போயிட்டாங்கப்பா. கொண்டு போயிட்டாளா? கொண்டு போயிட்டாங்களா? அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, எப்பயோ உயிர் போயிருக்கும்பா. இங்கதான் கரை ஒதுங்குச்சு,
போலீஸ்காரங்க வந்தாங்க பாடி எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. ரத்னா ஏங்க விளையாடாதீங்க, கொண்டு போயிட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமாய்யா, எல்லாரும் தான் பார்த்தோம். எப்போ உசுறு போயிடுச்சு. ஆம்புலன்ஸ்ல வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. யாராவது தண்ணி கொண்டு வாங்களே.